நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ன 34 இன்ச்சு சைஸ் ஜாக்கெட் ஒன்று வெட்டினோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் லைனிங் எப்படி சுருக்கம் வராமல் தைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அதை தொடர்ச்சியாக இப்போ இந்த ஜாக்கெட்டை எப்படி தைச்சி முடிக்கிறது, எங்கெங்கே என்னென்ன தப்பு நீங்கள் பண்ணுறீங்கன்றதை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன இடையில என்ன சொல்கிறேன், எந்தெந்த தப்பு என்னென்ன பண்ணுறீங்கன்ற சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, சும்மா கொஞ்சம் தூரம் பார்க்குறீங்க, அப்புறம் உடனே கட் பண்ணி வச்சுறீங்க. சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அதுமாரி பார்க்காதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன், எந்த இடத்துல எப்படி தைக்கிறேன்றதை சொல்லுவோம் பாருங்கள், சரிங்களா? இப்போ மெயின் டாட்டு ஜாக்கெட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே இந்த மெயின் டாட்டு தான். இந்த மெயின் டாட்டு அதில் மார்க் போட்டுருக்கோம் பாருங்கள். மார்க் போட்டு இந்த இடத்துல இதுலேருந்து 1.25 இன்ச்சு வச்சு இங்கே மேலே ஒரு மார்க் இருக்குது பாருங்கள். அந்த மார்க் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரணும். தையல் ஸ்ட்ரைட்டாக வரணும். அந்த இடத்துல நீங்கள் வளைச்சி ஓட்டக்கூடாது. வளைச்சி ஓட்டினீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டில் கண்டிப்பாக ஜாக்கெட் ஃபிட் ஆகாது. நான் சொல்கிறத நீங்கள் நல்லாவே காதில் வாங்கிக்கிங்க. எந்த ஒரு தையலுமே வளைச்சி ஓட்டக்கூடாது. வளைச்சி ஓட்டினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜாக்கெட் ஃபிட் ஆகாது. நீங்கள் பொறுமையாக அழகாக, ஒன்றும் அவசரம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் கற்றுக்குறோம். கற்றுக்கும்போது எவ்வளோ பொறுமையாக செயல்பட முடியுமோ அவ்வளோ பொறுமையாக செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அமையும். ரெண்டாவது, நீங்கள் கற்றுக்கும்போது எந்தளவுக்கு பொறுமையை கடைப்பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா உங்களால் கற்றுக்க முடியும். இந்த 2 டாட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 3ஆவது டாட் பாருங்கள். இந்த ஆம்கோல் ரவுண்டு அது 2 சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் மட்டும்தான். இந்த இடத்துல 2 டாட்டு ஒன்றா இருக்கணுமான்னாக்கா அவசியம் கிடையாது. இந்த ஆம்கோல் ரவுண்டு அந்த பாருங்கள், அது அந்த சென்டரை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆம்கோல் அந்த சென்டரை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஜாக்கெட். 3ஆவது டாட்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். போட்டு இது பாருங்கள், ஃப்ரண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். டாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது தப்பு பண்ணீங்க, டாட்டை இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் அந்த ஆம்கோலில் பாருங்கள். ஆம்கோல்லேருந்து கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து வருதுங்க டாட்டு. அந்த சென்டர்லேருந்து கரெக்டாக டாட் வரணும். அந்த மாதிரி இந்த மெயின் டாட்டும் நம்ம எவ்வளோ பிடிக்கணும்னு ஒரு அளவு இருக்கோ அந்த அளவு தாண்டி 2 மாறி பிடிக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தாண்ட சைடில் கரெக்டான அளவு பிடிச்சிருவாங்க, அந்தாண்ட சைடில் வேறு மாதிரி பிடிப்பாங்க. அதோட கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ பிடிப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்கவே கூடாது. 2ம் சேமாக இருக்கணும். அடுத்தது பட்டி தைக்கிற பாருங்கள். பட்டி தைக்கும்போது அந்த முனை இருக்குது பாருங்கள். அந்த முனை ஜாக்கெட்டோட ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் இருக்கணும். 1/2 இன்ச்சு வெளியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம தைச்சிட்டு இப்படி பட்டி திருப்பி நிமித்தி பார்க்கும்போது அது என்ன பண்ணணுன்னா கரெக்டாக சேமாக இருக்கும். இல்லை ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக வெளியில் இருக்கலாம், தப்பு கிடையாது. உள்ளே அடங்கி தான் இருக்கக்கூடாது. இப்போ தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். தைக்கும்போது அழகாக இந்த வரம்புலாம் கரெக்டாக இருக்கணும். அந்த 1/2 இன்ச்சு தையல்னால் 1/2 இன்ச்சு தையல் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஜாக்கெட்டு அம்சமாக பொருந்தும். இப்போ தைச்சாச்சுங்களா? தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த 1/2 இன்ச்சு தையல் பாருங்கள். 1/2 இன்ச்சு அழகாக அந்த ஒரே மாதிரியே வந்துருக்கு இப்போ தையல். அதுதான் மெயின். நீங்கள் அந்த மாதிரி இந்த ஒரே மாதிரியே நீங்கள் தையல் போடுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜாக்கெட்டே கம்ப்ளைண்ட் ஆகுது. எனக்கு அங்கே கம்ப்ளைண்ட் ஆகுது, இங்கே கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கண்டிப்பாக நம்ம பிடிக்கிற தையலில் தான் இருக்குது விஷயமே. பாருங்க, 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சோடனே இப்போ கப் ஷேப் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த பாருங்கள், இந்த பட்டி நம்ம அந்த 1/2 இன்ச்சு வெளியில் வச்சு தைச்சோம்ல, இப்போ அந்த 1/2 இன்ச்சு வெளியில் விட்டு தைச்சதும் அந்த பட்டி எப்படி கரெக்டாக சேமாக இருக்குது. இந்த ஷேப்பும் கப் ஷேப்பும் கரெக்டாக எப்படி இருக்கு. லேசாக பிசர்லாம் வெட்டிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்தாண்ட சைடு பட்டி
அந்தாண்ட சைடு பட்டி வைக்கும்போது நம்ம அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் வர மாதிரி வச்சுக்கிட்டு அங்கேருந்து வச்சு பார்த்துக்கிட்டே வந்து இது எங்கே முடியுதோ அங்கேருந்து தைச்சிட்டு வரும்போது நமக்கு அந்த பட்டி கரெக்டாக என்ட்ரன்ஸ் வந்து கரெக்டாக ஏறிடும். கரெக்டாக பாருங்கள், அந்த பட்டியை டாட்டை பின்பக்கமாக மடித்து விட்டுட்டு பொறுமையாக தைக்கணும். நீங்கள் பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக தைச்சாலும் பரவாயில்ல. தைச்சிட்டு முதல்ல எப்படி தைக்கிறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வருதுனாக்கா கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் தைக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் கம்ப்ளைண்ட் வராமல் தைக்கணும் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடிக்கிற அளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிற இது ரீசன் வந்து இது ஒன்று தான். மெயினாக புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே தைச்சிட்ருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஜாக்கெட் கம்ப்ளைண்ட் ஆகுது, தைக்கிறதுல கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம பிடிக்கிற அளவு சரியாக வரல அப்படின்னாக்கா கம்ப்ளைண்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் இப்போ வந்து புதுசாக தான் இப்போ தான் கற்றுக்குறோம், எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக கையாளலாம். பொறுமையாக கையாண்டிங்கனாலே உங்களுக்கு அந்த இது வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது வந்து தைக்கிற ஆர்வம் இருக்கும், சில பேர்த்துக்கு தைக்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரம் தைப்பாங்க. சில பேர் அவசரம் தைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பொறுமையாக தைங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் நம்ம எந்த ஒரு தொழிலோ இல்லை ஒரு வேலையோ எதுவும் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது எடுத்த உடனே வேகமாக ஓட முடியாது. நம்ம எடுத்த உடனே வேகமாக எங்கேயுமே போக முடியாது. வழி தெரியாத ஊருக்கு நம்ம வேகமாக போய் பிரயோஜனமே இல்லை. அட்ரஸ் சரியாக தெரியாமல் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தைக்கும்போது அது என்னன்னே தெரியாமல் நம்ம வேகமாக போனாக்கா அது சரியாக தான் வராது. அதனால் நம்ம செய்கிறது என்ன, எதுக்காக செய்கிறோம், இது எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் கற்று முடிச்சிட்டிங்க, நல்லா ட்ரைனிங் ஆகிடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேகமாக தைச்சாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்தவொடனே நீங்கள் கரெக்டாக தப்பு பண்ணாமல் தைக்க முடியும். சரிங்களா? பட்டி பாருங்கள், பட்டி கப் ஷேப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பட்டி வச்சு ஏற்றுனதுக்கப்புறம் அடுத்தது ஹூக் பட்டி போட போகிறோம். ஹூக் பட்டிக்கு சைடில் அமைக்கிற துணியில் அந்த பட்டி எவ்வளோ அகலம் இருக்கோ எவ்வளோ நீட்டு இருக்கோ அவ்வளோ நீட்டு வச்சு வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு அதிலிருந்து ஹூக் பட்டி பாருங்கள், லெஃப்ட் சைடு இது நம்ம தைக்கிறது லெஃப்ட் சைடில் ஹூக் பட்டிக்கு 1/2 இன்ச்சு அந்த கார்னரில் 1/2 இன்ச்சு பாருங்கள். தையல் தைச்சதுக்கப்புறம் காட்டும் பாருங்கள், 1/2 இன்ச்சு. இந்த 2 வரம்பும் பாருங்கள் கரெக்டாக ஒன்றா வரணும். ஒன்றா வந்ததுக்கப்புறம் தைச்சி நல்லா கீறி விட்டுட்டு இந்த பட்டியோட அகலம் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெருசாக கண்டிப்பாக வைக்கவே கூடாது. வந்து நாளைக்கு நீங்கள் கொக்கி கட்டும் போதோ இல்லை ஒரு பட்டன் வைக்கும்போதோ சரி, அது உங்களுக்கு தடுமாற்றம் ஆகும். பட்டி ரொம்ப பெருசாக இருந்தால் இதில் நம்ம எந்த இடத்துல ஹூக் கட்டுறது, எந்த இடத்துல பட்டன் வைக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அதனால் நீங்கள் என்ன ஹூக் பட்டி வைக்கும்போது கரெக்டாக அந்த ஹூக் பட்டியோட அளவு வந்து 1 இன்ச்சு வர மாதிரி வச்சிங்க. 1 இன்ச்சு அகலம் வர மாதிரி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஹூக் வைக்கிறதுக்கோ இல்லை பட்டன் வைக்கிறதுக்கோ உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ 2 பக்கமும் மடித்து வச்சுருங்க. மேலே மடித்து கரெக்டாக அந்த கார்னர் இந்த கார்னரில் கரெக்டாக வரணும். இந்த நம்ம தையல் அந்த பட்டியை உள்ளே மடித்து அந்த வரம்பு ஒரே மாதிரி வரணும். சரிங்களா? ஒரே மாதிரி வந்து அது லாஸ்ட்டில்
மடித்து விட்டுடணும். இதில் பாருங்கள் பட்டியை அவ்வளோதான் மடிச்சுட்டு இந்த பக்கமாக தச்சு வெளில எடுத்துகிட்டு இந்த பிசரெல்லாம் வெட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கப் ஷேப்பு இதை விட இன்னும் சூப்பராகும். 2 பட்டி பக்கமும் பட்டி போட்டாச்சு. இப்போ கப் ஷேப் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்தது இங்காண்ட கொக்கி மாற்ற வீப்பட்டி. வீப்பட்டியில் நம்ம ஹூக் பட்டிக்கு சிங்கிள் கிளாத் போட்டோம் இல்லையா, இதில் வீப்பட்டிக்கு வந்து டபுள் கிளாத் 2ஆக மடித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கொக்கி அந்த ஹூக்கு மாட்டி ஜாக்கெட் போடும்போது வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பிச்சிக்காமல் கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம 2 கிளாத் போடுறோம். இந்த 2 கிளாத்து போட்டு அதுலேயும் சில பேர் என்ன கேட்பாங்க, கயிறு கட்ட சொல்லுவாங்க. கை வேலைக்கெலாம் இப்போ ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. முன்னனாக்கா ஒரு டைலர் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பசங்க 3 பசங்க கை வேலை செய்கிறதுக்குன்னே இருப்பாங்க. இப்போலாம் நம்ம தையல் தொழிலே ஃபுல்லாகவே நலிவடைஞ்சு போச்சு. நலிவடைஞ்சதுனால இப்போ ரொம்ப கஷ்டம். இப்போலாம் கை வேலைக்கெலாம் இது ஒரு ஆள் கிடைக்கிறதும் கிடையாது. இப்போ என்ன எப்படி சொல்கிறது, எல்லாமே நவீன உலகம். நவீன உலகமாக மாறினதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையுமே இப்போ எல்லாமே மிஷின் தான் செய்யுது. அந்த பட்சத்தில் இப்போ நமக்கு ஹூக் கட்டுறதுக்கு இந்த மாதிரி எம்மிங் பண்ணுறதுக்குலாம் ஆள் ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ இதெல்லாமே வந்து நம்மளால் மிஷினால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே அந்த வேலையை எல்லாமே மிஷினால் செஞ்சு முடிச்சுக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் இந்த வீப்பட்டி போடும்போது கரெக்டாக அந்த 5 இடத்துலையும் மார்க் போட்டு கரெக்டாக 5 மார்க் போட்டுங்க. வீயை நல்லா அழகாக போடுங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் வீயை வந்து ரொம்ப பெருசாக போட்டுட்டு வீ போட்டுவீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டம். நாளைக்கு அவங்க ஜாக்கெட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கைட்டிக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வீ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு அப்படின்னாக்கா ஊக்கு தானாக கைட்டிக்கும். வீ ரொம்ப சின்னதாக போட்டிங்க அப்படின்னாக்கா ஊக்கு மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்வாங்க. நீங்கள் அதை சரி பண்ணி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு 1/4 இன்ச்சு அகலம் தான். ரொம்ப பெருசாக போடக்கூடாது. 1/2 இன்ச்சு அகலம்லாம் போடக்கூடாது. 1/4 இன்ச்சு அகலம். 1/4 இன்ச்சு அகலம் போட்டிங்க அப்படின்னாக்கா அது கரெக்டாக இருக்கும். பட்டி போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டருக்கு கரெக்டாக 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷோல்டரில் எவ்வளோ நம்ம 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதே அளவு இந்தாண்ட சைட்லேயும் இந்த ஷோல்டர்லேயும் ரைட் சைடு ஷோல்டர்லேயும் அதே 1/2 இன்ச்சு ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் சின்னதாகவும் இன்னொரு பக்கம் பெருசாக முடிப்பேன். அதில் பாருங்கள் 1/2 இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கும். அதை மாதிரி இந்தாண்டையும் 1/2 இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கும். அந்த மாதிரி 2 சைடும் வந்து 1/2 இன்ச்சு கரெக்டாக வரணும். ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாக பிடிக்கக்கூடாது. பிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கத்து ஷோல்டர் லூஸாக வரும், ஒரு பக்கத்து ஷோல்டரு டைட்டாக உட்காரும். அடுத்தது ஒரு படிமான தையல். படிமான தையல் போட்டு வெட்டிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கை ஏற்ற போகிறோம். இது வந்து ஒரு 34 இன்ச்சு ப்ளவுஸு. வீடியோவில் சொல்லிட்டு இப்போ கை ஏற்றிட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது எப்படி சைடு ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள். கரெக்டாக அந்த மார்க் ஆம்கோல் மார்க் பாருங்கள், கரெக்டாக வந்து 2 மார்க் ஒன்றா உட்காருது. இங்கே சென்டரில் வச்சு அப்படியே கொஞ்சமாக வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆம்கோல் மார்க்கும் சைடு ஜாயின் மார்க்கும் ரெண்டும் ஒன்றா வந்து உட்காரும்.
அப்படி கரெக்டாக அதில் 6 இன்ச்சு பிடிச்சி தைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா இதுலேயும் எப்படி நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணும்போது என்ன அளவு பிடிச்சிங்களோ அதே 6 இன்ச்சு இதுலேயும் பிடிக்கணும். கொஞ்சம் கூட மாறவே கூடாது. சில ஸ்டூடெண்ட்டுங்க தைக்கிறது எப்படி தைக்கிறீங்க அப்படின்னாக்கா பாடியோட பீஸ் வந்து வெளியிலையும் கையோட பீஸ் உள்ளேயும் அடங்கி இப்படி வரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கை பீஸ் வெளியில் வந்துருக்கும், பாடி லூஸ் உள்ளே அடங்கியிருக்கும். இந்த மாதிரி மாறி வரவே கூடாது. அந்த கையோட வரம்பும் ஜாக்கெட் பாடியோட வரம்பும் ரெண்டும் சேமாக இருக்கணும். ரெண்டும் சேமாக அப்படியே ரெண்டுத்தையும் பார்த்தினாக்கா அப்படியே வெட்டி விட்ட மாதிரி அழகாக ஒரே மாதிரி வரணும். அப்படின்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஜாக்கெட் ஃபிட் ஆகும். இப்போ இந்தாண்ட ரைட் சைடு கையை இதுலேயும் பாருங்கள், கரெக்டாக சென்டர் வச்சு சென்டர்லேருந்து நம்ம தைக்கிறோம். சரிங்களா? கரெக்டாக தைச்சிட்டு சரியாக நம்ம தைச்சிட்டோமான்னு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த வரம்பு ரெண்டும் ஒரே மாதிரி, நம்ம இப்போ சொன்ன மாதிரி 2 வரம்பு ஒரே மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2ஆவது தையல் போடணும். நான் டக்குனு உடனே போடுறேன்ட்டு நீங்களும் போட்டக்கூடாது. நம்ம தைச்சிட்டு இந்த வரம்பு பாருங்கள், இந்த வரம்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம சைடு ஜாயிண்ட்டுக்கு போகணும். சரிங்களா? சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாக்கெட்டை வச்சுட்டு 27 இன்ச்சு இடுப்புக்கு வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பட்டியிலேருந்து 6.5 இன்ச்சு தான் வச்சுருக்குறோம். ரெண்டத்தையும் சேமாக வச்சு இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டு தட்டை வெளியில் தள்ளியிருக்கோம். சைடில் பாருங்கள், 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டு தட்டை வெளியில் தள்ளியிருக்கோம். இது பேக் தட்டு வந்து 1/2 இன்ச்சு உள்ளே அடங்கி வந்திருக்கும். ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டை விட பேக் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட கட்டிங் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஃப்ரண்ட்டை விட பேக் எப்பயுமே பெருசாக இருக்கணும். ஏன்னா கை நமக்கு முன்பக்கம் தான் வளையும், பின்பக்கம் வளையாது. அதனால் நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து சின்னதாக இருக்கலாம், பேக் வந்து பெருசாக இருக்கலாம். அதனால தான் நம்ம பேக்கோட ஃப்ரண்ட்டு தட்டை கொஞ்சம் சின்னதாக வைக்கிறோம், பேக் தட்டை கொஞ்சம் பெருசாக வைக்கிறோம். இதில் பாருங்கள், தெளிவாக தெரியும் உங்களுக்கு அந்த 6 இன்ச்சு முன்ன பின்ன இருக்கிறது. அதே 6 இன்ச்சு 6 இன்ச்சு அதில் பேக் தட்டில் எக்ஸஸாக கொஞ்சம் பெருசாக விட்டுறதுனால 27 இன்ச்சுக்கு மேலேயே வரும். இப்போ நான் 6 இன்ச்சு வச்சு தைச்சிட்டு உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்கள். 27 இன்ச்சு இடுப்பு, 27 4 போச்சா, 6.25க்கு நம்ம 1/2 இன்ச்சு தான் வைக்கிறோம், 6.5 தான் வைக்கிறோம். ஆனால் பேக் தட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எக்ஸஸாகவே வரதுக்கு சான்ஸ் உண்டு. நம்ம இப்போ தைச்சிட்டு அளந்து காட்டுவோம். தைச்சிட்டு டேப் வச்சு பாருங்கள். இருபத்தெட்டு இருக்குது, 28 இன்ச்சு இருக்கும். 1 இன்ச்சு எக்ஸஸாகவே வந்திருக்கு இடுப்பில். அடுத்தது பாடி லூஸ் அளக்கும் போது கரெக்டாக அந்த மாதிரி அளந்து பாருங்கள். 34 இன்ச்சு பாடி, 34 இன்ச்சு பாடி அப்படிங்கும்போது நமக்கு 34 இன்ச்சு சுகராக இருக்கக்கூடாது. நம்ம அளக்கும்போது தச்சு முடிச்சுட்டு அளக்கும்போது 1.5 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கணும். ஒரு 35 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த ஜாக்கெட்டை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பாடி லூஸு தச்சுட்டு பாடி லூஸ் அளக்கும்போது நம்ம பாடி லூஸோட 1.5 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கணும்.
இடுப்பு அளவு வந்து சுகராக இருக்கணும். டேப் வச்சு அளக்கும்போது இடுப்பு அளவு சுகராக இருக்கணும். பாடி லூஸ் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கணும். அளவு எடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியும். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். தைச்சி முடிச்சு வச்சு இப்போ எக்ஸ்ட்ரா தையல் போட்டு இப்போ பாருங்கள். அடுத்து அந்த 28 இருந்துல்ல, அதை கொஞ்சம் பிடிச்சி இங்காண்ட ஒரு தையல் அங்காண்ட ஒரு தையல் விட்டுச்சு. கரெக்டாக 27 இருக்குது பாருங்க. இடுப்பளவு 27 வச்சாச்சு. பாடி லூஸு 34க்கு 35.5 இன்ச்சு லூஸ் வருது நம்ம அளந்து பார்க்கும்போது. இது 35 அப்படிங்க 1.5 இன்ச்சுங்கிறது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக உட்காரும். இந்த 34 இன்ச்சு பாடி உள்ளவங்களுக்கு இந்த ஜாக்கெட் பர்ஃபெக்டாக உட்காரும். அந்த மாதிரி அந்த இடுப்பு நம்ம நிறைய பேர் அளவு அளந்து தைக்கும்போது புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த கன்ஃபியூஸ் ரொம்ப குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி இது இவங்களுக்கு மட்டும் சாத்தியமாகுது, நமக்குலாம் வரமாட்டுது அப்படின்ட்டு. நம்ம இந்த பாடி லூஸ் வந்து நம்ம அளக்கிறதுல ஒரு நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம இது வரைக்கும் நான் அளவு எடுத்தது கிடையாது. பசங்க கிளாஸுக்கு வர பசங்க அளவு எடுப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம பாடி லூஸ் எடுக்கிறத விட பாடி லூஸ் அளவு எடுத்துகிட்டு அளவு வைக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. நான் இப்போ எப்படி அளவு வச்சு எப்படி வெட்டிட்டு திரும்பி இப்போ உங்களுக்கு எப்படி அளவு வச்சு காட்டணும், அந்த மாதிரி இந்த 34 இன்ச்சு பாடி உள்ள ஒரு ஜாக்கெட்டை நீங்கள் அளவு வச்சு வெட்டி தைச்சி பாருங்கள். அந்த ஜாக்கெட் கரெக்டாக இருக்கும். 34 இன்ச்சு பாடி உள்ளவங்க இதை செஞ்சு பாருங்கள். அடுத்தது இன்னும் 36, 38, 40, 42 இந்த சைஸு வீடியோலாம் போடுவேன். போடும்போது அந்தந்த சைஸுக்கு உள்ள ஜாக்கெட்டுக்காரங்க அந்தந்த ஜாக்கெட்டை நீங்கள் வெட்டி பாருங்கள். அந்த அளவில் உங்களுக்கு அந்த ஜாக்கெட் கரெக்டாகவே பொருந்தணும். இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் எல்லாத்துக்கும் இப்போ நான் எல்லாத்துக்கும் தைச்சி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் எல்லா சைஸ் ஜாக்கெட்டும் தைக்கணும் அப்படின்னு ஒரு டெய்லர் ஆகணும்னு விருப்பம் போகிறீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்லேருந்து நான் என்னென்ன ஜாக்கெட் வெட்டுறேன்னு பார்த்துட்டு அந்த ஜாக்கெட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நான் எப்படி வெட்டுறேன், அது எப்படி அளவு வைக்கிறேன், எப்படி தைக்கிறேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அதை பற்றி பயப்படணும் அவசியமே இருக்காது. அளவு மட்டும் நான் வைக்கிறத கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு அளவு எடுக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதில் எந்த ஒரு குழப்பமும் இதில் ஒளி மறைவும் எதுவுமே கிடையாது. நானே டைலரிங் கிளாஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இந்த டைலரிங் கிளாஸ்லேயே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, சொல்லித்தரேன். இன்ன வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்தது இன்னொரு ஜாக்கெட்டில் சந்திக்கலாம். சரிங்களா?